கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன, அவன் காலேஜோட கேம்பஸ்ல வச்சு, அந்த பையனோட கூட படிக்கிற சக மாணவர்கள், அது போக அ வெளிய இருந்து சில ஆட்கள் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கும்பல், கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து, அந்த ஒரு பையன கத்தி, இரும்பு ராடு, கட்டை இந்த மாதிரியான ரொம்ப வலிமையான ஆயுதங்கள் கொண்டு கடுமையா தாக்கியிருக்கிறாங்க. பலத்த காயம் அந்த பையனுக்கு ஆகியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பையனுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு. இந்த பையன வந்து ரூம்மேட் பாய் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே கொண்டு போய் அவன ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிடல்ல போய் சேர்க்கிறப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு பையன் வர வழியிலேயே இறந்துட்டான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான நியூஸ அவங்க சொல்றாங்க. யார் இந்த பையன்? இது எந்த காலேஜ்? காலேஜ் கேம்பஸ்குள்ள வச்சு இப்படி நடந்துச்சா? இது என்ன பிரச்சனை? அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வணக்கம். நான் ஆனந்த். நான் சொன்ன இந்த ஒரு சம்பவம் வந்து கோயம்புத்தூர்ல ஒத்தக்கால் மண்டபத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ்ல நெறைய மூவி ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. நெறைய செலிபிரிட்டீஸ இந்த காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து சீஃப் கெஸ்ட்டா கொண்டு வருவாங்க. இந்த காலேஜ் ரொம்ப வைபான ஒரு காலேஜா இருக்கும். கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாருக்கும் சரி, தென் மாவட்டம், வட மாவட்டம் சொல்லி இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு மாணவர்கள் வந்து பயங்கர ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா காலேஜோட வைப் அப்படி. கல்ச்சுரல்ஸ் சரி, காலேஜ்ல ஃப்ரீடம் ரொம்ப ஒரு வைபா இருக்கும். காலேஜே ரொம்ப ரிச்சா டிபார்ட்மெண்ட்லாம் ஒவ்வொரு சிம்போசியம் நடக்கிறது அதெல்லாமே ரொம்ப வேற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஹைஃபையான ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாரி கோயம்புத்தூர்ல இந்த காலேஜ் சொல்றாங்க. இந்த காலேஜ்ல மெக்காட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிற ஒரு பையன் தான் அமுதன். அந்த பையன் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆ கரெக்ட்டா சாயந்தரம் ஒரு காலைல ஒரு 8:30 மணி இல்ல 9 மணி கிட்ட சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த பையனும், அந்த பையனோட ஃப்ரெண்டும் ஸ்ரீமன் அப்படிங்கிற ஒரு பையன் பைக்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. வரப்ப அந்த பையன மறிச்சு, காலேஜ்லயே பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு போயி, ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த பையன் கூட படிக்கிற பையங்களும், அது போக வேற சம்மந்தமே இல்லாம சில பேர் அப்படின்னு சொல்லி, ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் வந்து கத்தி, ஆ இரும்பு ராடு, கட்டை இந்த மாதிரியான ஆயுதங்கள வச்சு அந்த பையன முரட்டுத்தனமா அடிச்சிருக்காங்க. இதுல ஸ்ரீமன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து தப்பிச்சு ஓடிட்டானாம். பைக்க போட்டுட்டு. இதுல சிக்குனது அந்த அமுதன் அப்படிங்கிற அந்த பையன். ஸ்ரீமன் ஓகே அவன் தப்பிச்சுட்டான். அமுதன்ங்கிற அந்த பையன் சிக்கிட்டான். இந்த பையன போட்டு அடிச்சு ரொம்ப மோசமா போட்டு அடிச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு 3:30 மணி போல ரூமுக்கு வந்திருக்கான். என்னாச்சு என்னன்னு தெரியல. 3:30 மணிக்கிட்ட அந்த பையனோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு வந்திருக்கான். வந்தப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பையனுக்கு மூச்சு திணறல் மாரி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வந்த உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிடல்ல பார்த்துட்டு, இல்ல பையன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பையன் ஸ்ரீமன்ங்கிற பையன் அந்த லொகேஷன் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, அதுக்கான போலீஸ் எல்லாம் வந்து இந்த இந்த பையனோட அமுதனோட பாடிய வந்து அ போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு அனுப்பி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலைல 5:30 மணிக்கு அ அதே காலேஜ்ல சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையனா, அதாவது இளவரசன் அப்படிங்கிற ஒரு பையனோட ரூமுக்கு வந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. ஆ ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்தவங்க வந்து முகமூடி போட்டிருந்தாங்க. மூஞ்சிய கவர் பண்ணியிருந்தாங்க. வந்தவங்க அங்க இருந்த பையங்கள மிரட்டி, அந்த ரூம்ல இருந்து 2 மொபைல் ஃபோன திருடிட்டு போயிட்டாங்க. வழிப்பறி மாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து இந்த மொபைல் சம்பவத்துல னால தான் நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. கரெக்ட்டா தெரியல. ஆனா இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படிங்கிற மாரி போலீஸ் தரப்புல ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. அந்த ரூம்ல இருந்த இளவரசனும், அவனோட ஃபிரெண்ட்ஸும் சொல்றாங்க, இந்த பையன் தான், அமுதன் தான். அவனோட லுக்ஸ்லாம் பார்க்கிறப்ப அமுதே மாரி தான் இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி ஒரு சில பேர் சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலேஜ் மேனேஜ்மென்ட் சைட்ல இந்த மாரியான ஒரு நியூஸ் வருது. இது எந்த அளவு உண்மை எல்லாம் தெரியல. ஆனா மேனேஜ்மென்ட் சைடு இந்த மாரி நியூஸ் சொல்றாங்க. என்னது அப்படின்னா, இந்த பையன் வந்து அங்க ஹாஸ்டல்ல இருக்கிறப்பவே, அங்க ஹாஸ்டல்ல வேலை பார்க்கிற வடமாநில இளைஞர்கள் இருப்பாங்கல்ல. இதா ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஆ சப்ளையர் பாயா ஒர்க் பண்ணுவாங்கல்ல. அந்த பசங்ககிட்ட தகராறு பண்ணான். அவங்களுக்கு இந்த பையனுக்கு ஏதோ அடிதடி சண்டை மாரி வந்துச்சு. அங்க அது மாரி குக் இருக்காங்கல்ல, சமையல்காரர் குக். அவர அந்த பையன் அடிச்சுட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்படி இந்த பையன் அடிச்சனால, இந்த பையன வந்து காலேஜ விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பையன் மேல வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மாரி ஒரு காலேஜ்ல வேலை பார்க்குற ஒரு ஆள அடிச்சா அது எப்படி? அப்படிங்கிற மாரி ஒழுக்கநெறி நடவடிக்கை அந்த காலேஜ் பையன் மேல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாவே இந்த பையன் ஹாஸ்டல்ல இல்ல. வெளிய ஃப்ரெண்டோட ரூம்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மை அதெல்லாமே போலீஸ் தான் சொல்லணும். இது ஒரு தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பையனோட அம்மா, அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ என் பையனுக்கு
இப்படிதான் நம்ம எந்த ஒரு நல்லது பண்ணாலும் கரண்ட் போயிடும். இப்போ அமுதனோட அப்பாவும் அம்மாவும் என்ன மாதிரியான ஒரு நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னது அப்படின்னா, அமுதனோட ரூம்மேட் வந்து அஜீஸ்னு ஒரு பையனா. இவங்களோட ரூம் வந்து காலேஜ்ல ஹாஸ்டல்ல 3rd ஃப்ளோர்ல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி இந்த பையன் அமுதன் பையன் வந்து ஆல்ரெடி வந்து இடையில ஒரு வருஷம் ஹாஸ்டல் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் ஜாயின் பண்ணப்போ ஹாஸ்டல் வந்திருக்கான். அப்புறம் வந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்னோடனே நான் வெளியே ரூம் எடுத்து தங்கிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு, ஓகேப்பா நீ ரூம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. வெளியே ஃப்ரெண்ட் ரூம் இருந்திருக்கான். அப்புறம் அங்க சேஃப்டி இல்ல, கரெக்டா எல்லாமே கரெக்டா இல்லப்பா, நான் திரும்ப ஹாஸ்டல் தங்கிக்கிறேன் அப்படின்னா, சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் தேர்ட் இயருக்கு வந்திருக்கான். செகண்ட் இயர்ல ஹாஸ்டல் வரல, வெளியே ரூம் எடுத்து தங்கி வந்திருக்கான். அப்புறம் தேர்ட் இயர் ஹாஸ்டலுக்கு வந்துட்டான். இப்போ ஹாஸ்டல்ல இருக்கிறப்போ இந்த பையனோட ரூம்மேட் அஜீஸ்ங்கிற பையன் வந்து ஹெட்போனை மேல இருந்து தவற விட்டான் போல, ஜன்னல் வழியே கீழே வந்துருச்சு போல. அதை தேடி வந்து கீழே வந்திருக்காங்க அஜீஸும் அந்த அமுதன் பையனும். அப்படி கீழே வந்தப்ப கீழே அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி பக்கம் வரப்ப ஹாஸ்டலுக்குள்ள வேலை பார்க்குற வடமாநிலத்து வடமாநிலத்தை வடமாநிலத்துக்காரங்க வந்து போதைப் பொருள் ஏதோ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்த்துருக்காங்க. அதுல வந்து இந்த அஜீஸ் பையன் வந்து அவங்க கூலிக்கு ஏதோ கேட்ட மாதிரி சொல்றாங்க. இது உங்க அப்பா தான் சொல்றாங்க. கூலிக்கு கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் கூட நின்றுருக்கான். அமுதன் பையன் கூட நின்றுருக்கான். ஃப்ரெண்டு கீழே போட்டான் ஹெட்போன் அப்படிங்கிறப்ப, சரி நானும் வரண்டா வாடா அப்படிங்கிற மாதிரி கூட நின்றுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. இந்த பையன் கேட்டிருக்கான், அவங்க இல்லைன்னு இருக்காங்க. ஏதோ அவங்களுக்குள்ள அந்த டைம்ல தகராறு மாதிரி வந்திருக்கு. இந்த பையன் திட்டிருப்பான் போல, இவங்க தமிழை திட்டிருப்பான் போல அஜீஸ் பையன். அதை அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க அடிச்சிருக்காங்க, கையை கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. இவங்க பதிலுக்கு இந்த பையன் அடிச்சிருக்கான். அடிச்சு தள்ளி விட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு மல்லுக்கட்டு மாதிரி வந்து அப்புறம் 2 பேரும் கிளம்பி ஹாஸ்டல் வந்துட்டாங்களாம். வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில இவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்களாம். யாரு அந்த வடமாநில இளைஞர்கள் வந்து நாங்க சமையல் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி 2 பேர் நைட் வந்தாங்க, வந்தவங்க எங்களை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாம். இதனால 2 பேரோட பேரண்ட்ஸையும் கூப்பிடுறாங்களாம். அஜீஷோட பேரண்ட்ஸையும் அமுதனோட பேரண்ட்ஸ் 2 பேரையுமே 2 பேர்ல இருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க பையன் பண்ணிருக்க கூடாது, இதனால நாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹாஸ்டல்ல நீங்க இப்போதைக்கு இருக்க முடியாது, இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்களாம். இல்ல மேடம் என் பையன் பண்ணலங்கிறான்னு சொல்லி இவங்க சைடுலன்னு சொல்லியிருக்காங்க. என் பையன் எதுவுமே பண்ணல, அவன் அமைதியா தான் இருந்தான், என் பையனுக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து காலேஜ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அவங்களை கூப்பிட்டு அவங்க என்கொயரி அவங்ககிட்ட வந்து பேசணும். 2 பேரோட ஃபேமிலிட்டையும் சொல்லிட்டோம், இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ என் காலேஜ்ல அடுத்தடுத்து செமஸ்டர் வரப்போகுது, செமஸ்டர் அட்டன் பண்ண வேணாம், அடுத்து ஒரு எக்ஸாம் இன்டர்னல் எக்ஸாம் வருது போல, இதுக்கப்புறம் இந்த அட்டன் பண்ணிக்கட்டும், இப்போதைக்கு வேண்டாம், நாங்க உங்களுக்கு இது பண்றோம். காலேஜ்ல அடுத்தடுத்து 2 ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இந்த நேரம் இந்த டைம்ல இதுக்கு நாங்க உட்காந்து இதை பத்தி நாங்க இது பண்ண முடியாது, கண்டிப்பா இதை நாங்க பத்தி பேசுறோம், இப்போதைக்கு உங்க பையங்களை நீங்க கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இல்ல முடியாது, இருக்கட்டும் நாங்க அப்புறம் வந்து பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு தெரியல. இதுல இந்த அமுதன் பையன் வந்து இப்போதைக்கு ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் எனக்கு முக்கியமா காலேஜ் இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான் போல அவங்க அப்பாட்ட. அதனால வெளியே ரூம்ல இருந்து காலேஜ் வந்து ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி வந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு சம்பவம் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு காலையில 11 மணிக்கு இந்த பையன் ஃபோன் பண்ணிருக்கான் அப்பாவுக்கு, இந்த மாதிரி காலேஜ் கிளம்பிட்டேன்ப்பா அப்படின்ட்டு இருக்கானா. 12 மணில இருந்து அந்த பையனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப், அதுக்கு ஃபோனே வரல அப்படிங்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பையனை வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல அவங்களோட ஹெச்ஓடி, டீன், பிரின்சிபல் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லிடுல, அப்ப யார் யார் பண்ணா நீ சொல்லு, சொன்னா உனக்கு காலேஜுக்குள்ள நாங்க எடுத்துக்கிறோம், இப்போதைக்கு காலேஜ் சஸ்பெண்ட் மாதிரி சொல்லிட்டாங்க, நீ சொன்னேன்னா உனக்கு திரும்ப நாங்க காலேஜுக்குள்ள இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இந்த பையன் இல்ல அப்படின்னோடனே லெட்டர் மாதிரி எழுதல, லெட்டர் அப்படியே யார் யாரு உன் காலேஜ்ல இருக்கிற பையங்கள்ல யார் யார் இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் யூஸ் பண்றா அப்படின்னு நீ சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்களாம். இந்த பையன் வந்து லெட்டர்ல யார் யார் நேம் மென்ஷன் பண்ணிட்டான் போல. இவன் சொன்ன விஷயம் இது வந்து அந்தந்த பையங்களுக்கு தெரியவும், அந்த பையங்க தான் இவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. இவங்க கேட்டாங்க, என் பையன் வந்து இந்த மாதிரி யார் யார் நினைச்சு பயத்துல சொல்லிட்டான், சொன்ன உடனே நம்மளை காட்டி கொடுத்துட்டான் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க கூட படிக்கிற பசங்களே என் மகனை அடிச்சு இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அந்த ஸ்ரீமன் நினைக்கிறேன், அந்த பையன் தான் நினைக்கிறேன். அந்த பையன் வந்து ஒளிஞ்சிருந்து இந்த பையனை அமுதன் பையனை 20 பேர் அடிக்கிறத பார்த்தானா, கத்தி எடுத்து குத்துனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க அப்பா சொல்றாங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அந்த பையன் வந்து இந்த மாதிரி அவனுக்கும் காலேஜ்ல ஹாஸ்டல் குக்குக்கும் சண்டை, அந்த பையன் வந்து அடிச்சதா சொல்றாங்க. அதனால அவங்க 2 பேர் மேலேயும் நாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தோம், இது அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும், ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம எதுவுமே ஃபைனலைஸ் பண்ண முடியல. அதாவது இந்த பிரச்சனை வந்து போன்ல ஆரம்பிச்சதா, ஏன்னா ஒரு ரூம்ல போய் இளவரசன் அப்படிங்கிற ஒரு சிவில் இன்ஜினியர் பையனோட ரூம்ல போய் போன் திருடு போயிருக்கு.
அதனால இந்த பிரச்சனை, இந்த பையனை இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும், இல்ல வடமாநில இளைஞர்களா, அதாவது போதைப்பொருள் யூஸ் பண்ண வடமாநில இளைஞர்களோட தகராறு, அதுக்கு அந்த பையங்க பழி தீர்க்கிற மாதிரி இந்த பையனை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும், இல்ல இந்த பையன் வந்து உண்மையாவே காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த மாதிரியான டீடைல்ஸை கொடுத்தனாலதான் அந்த பசங்க, பாதிக்கப்பட்ட பசங்க வந்து நம்மள மாட்டி விட்டான் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க இந்த பையன் மேல இப்படி தாக்குதல் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறது ஃபைனலா போலீஸ் என்கொயரில தான் தெரியும். போலீஸ் என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் வந்து நான் இப்ப சொன்னது எல்லாமே யூடியூப்ல சில நியூஸ் சேனலுக்கு காலேஜோட மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சொன்னது, அவங்களோட அந்த பையனோட அம்மா, அப்பா, அம்மா அவங்க சொன்னது. அது போக டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான சில நியூஸ் சேனல்ல வந்து அவங்க கொடுத்த ஆர்டிக்கலை படிச்சு நான் கன்சாலிடேட் பண்ணி இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இதுல எது உண்மை என்னன்னு தெரியல. இன்னொன்னு, இந்த காலேஜ்ல படிக்கிற யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி தெரியுமா அப்படிங்கறத ரொம்ப கொஞ்சம் போல்டா சொல்லுங்க. அது மாதிரி காலேஜ்ல தயவு செய்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்கான்னு தெரியல எனக்கு. இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்க லைஃபே போயிடும். ஒரு அதாவது இது ஒரு போதைப் பொருள்னால ஒரு பையன் உயிரை கொள்ற அளவு வந்திருக்காங்கன்னா, அப்ப எங்க போய்கிட்டு இருக்கு? அப்ப அந்த போதைப் பொருள் கிடைக்கலாம் அவன் குடும்பத்தை கொன்றுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி காலேஜ் கேம்பஸ்குள்ள வச்சு நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப கேம்பஸ் என்ன மாதிரியான செக்யூரிட்டியை நீங்க ப்ரொவைட் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து ஒரு குரூப், அதுவும் வெளியேந்து வந்த பசங்க எல்லாம் வந்து ஒரு பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னா, காலேஜுக்குள்ள என்ன மாதிரியான செக்யூரிட்டி நீங்க இது பண்றீங்க? பேருக்கு ஒரு வாட்ச்மேனை மட்டும் என்ட்ரன்ஸ் நிக்க வச்சிருப்பீங்களோ? காலேஜுக்கு ரவுண்ட்ஸ் வர பழக்கம்லாம் கிடையாதா அப்படின்னு சில கேள்விகள் வருது. அது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, இந்த காலேஜ்ல வந்து போதைப் பொருட்கள் ஊறி போய் இருக்கு, அந்த பகுதியில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்காங்களா? காலேஜ் வரப்ப கரெக்டா வரானா, இல்ல போதைப் பொருள் எதுவும் எடுத்துக்கிட்டு வரானா அப்படிங்கிறத எல்லாமே கரெக்டா இனிமையாவது பார்க்கணும். இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எவன் பண்ணியிருந்தாலும் சரி, இது வந்து கூட படிச்ச பசங்க பண்ணியிருந்தாலும் சரி, யாரு பண்ணியிருந்தாலும் இது எவன் காரணமோ அவங்களுக்கு தரமான தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனா உயிர் போயிருக்கு. இந்த பையன் வந்து போன் திருடல, இந்த பையன் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ற பசங்களை கம்ப்ளைண்ட் பண்ணல, எல்லாமே ஓகே. ஆனா ஒரு பையனை அடிச்சு கொள்ற அளவு தைரியம் அவங்க எப்படி வந்துச்சு? என்ன பண்ணிடுவாங்க தைரியமா? நம்ம என்ன பண்ணிடுவாங்க மேனேஜ்மெண்ட், நம்ம என்ன பண்ணிரு கவர்மெண்ட் அப்படிங்கிற தைரியத்தை பண்ணிருக்காங்களா? இதுக்கு ஒரு நல்ல பாடம் கண்டிப்பா கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நீங்க எவனையுமே விடக்கூடாது. எல்லாருக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும். இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 2017 டு 2022 19, 18 இந்த டைம்ல இதே காலேஜுக்குள்ளதான் ஒரு கத்தி கூத்து நடந்துருந்தாங்க. அது எந்த உண்மைலாம் தெரியல. ஆனா கத்தி கூத்து நடந்துச்சு. கேண்டீன்ல வச்சு படிக்கிற பசங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பையன் கத்தி எடுத்து அந்த பையனை குத்திட்டான் அப்படின்னாங்க. குத்துப்பட்டே செத்தானான்னு தெரியல. ஆனா இப்ப நடந்துச்சு அப்படின்னாங்க. தொடர்ச்சியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் மோட்ல இந்த காலேஜ் இருக்கு. என்ன காலேஜோட மேனேஜ்மெண்ட் ரன் பண்றாங்க? இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் எதிர்பார்க்கறாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்வி வருது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது இந்த கேஸ் ஏதாவது அப்டேட் இருந்துச்சு, ஏதாவது ஒரு வேற ஒரு ஆங்கிள் கேஸ் டைவர்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.